Taste the Daily. தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசால் பெறப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரின் நேரடி கேள்விகளுக்கு பூசி மெழுகி பதில் அளித்துள்ளன. ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை மந்திரிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் இவன். தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசால் பெறப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய நேரடி கேள்விகளுக்கு பூசி மெழுகி பதில் அளித்துள்ள ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை மந்திரிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டின் GSTP கடந்த பல ஆண்டுகளாக தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது இடத்தில்தான் உள்ளது என்றும் 1960ஆம் ஆண்டு முதலேயே தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு சில ஆண்டுகள் தவிர மற்ற ஆண்டுகளில் 8 முதல் 9% தான் இருந்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தொழில்துறை மந்திரி 26/1/2025 அன்று வெளியிட்ட அறிக்கையில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டை 2ஆம் இடத்திற்கு விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு கொண்டு வந்தது போல கூறுகிறார் என்று தெரிவித்திருக்கிறார். 1960-61 8.7% இருந்த பங்களிப்பை 2023-24 8.9 உயர்த்தியதுதான் திமுகவின் பெருமை சாதனை என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் கூறியபடி பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய அறிக்கையில் இந்திய உற்பத்தி மதிப்பில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு கீழ்கின்றவாறு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1960-61 8.7% என்றும் 1970-71 7.3% என்றும் 1980-81 6.9% என்றும் 1990-91 7.1% என்றும் 2000-2001 8.3% என்றும் 2010-11 8.4% என்றும் 2020-2021 8.9% என்றும் 2023-24 8.9% என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மத்திய தணிக்கை குழு அறிக்கையின்படி GSTP அளவு 2016-17 8.46% என்றும் 2017-18 8.57% என்றும் 2018-19 8.62% என்றும் 2019-20 8.68% என்றும் 2020-21 8.90% என்றும் 2021-22 8.72% என்றும் 2022-23 8.81% என்றும் 2023-24 8.90% என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் என உள்ளது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். 2023-24 ஆண்டுகளுக்கான மேல் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விவரங்கள் கூட முதற்கட்ட மதிப்பீடுதான் என்றும் இறுதி மதிப்பீட்டினுடைய இந்த புள்ளி விவரங்கள் மாறலாம். எனவே 2020-21 ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த அதே 8.90 அளவிலேயே இந்த பங்களிப்பு உள்ளது. நிலைமை இப்படி இருக்க விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் என்ன சாதனை செய்துவிட்டதாக தொழில்துறை மந்திரி கூறுகிறார் என்பது விந்தையாக உள்ளது. வெற்றறிக்கை வெளியிட்டு வரும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இந்த 2வது இடத்தை கூட குஜராத்தோ உத்தரப்பிரதேசமோ பிடித்துவிட்ட நிலையில் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டதுதான் உண்மை என்றும் தொழில்துறை மந்திரியினுடைய பதிலை பார்க்கிற பொழுது சட்டி இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்கிற முதுமொழிதான் நினைவுக்கு வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வெளிநாடுகளில் முதலீடு மற்றும் உள்நாட்டு தொழில் முதலீடுகள் மூலம் தமிழகத்தில் 10.7 லட்சம் கோடி முதலீடுகள் என்று தொழில்துறை மந்திரி குறிப்பிடுவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டுமே என்றும் பிற மாநிலங்களைப் போல டாவோஸ் நகரில் தமிழ்நாடு ஏன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவில்லை என்பதற்கு பதிலில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பாக 19.17 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு மற்றும் 31.53 லட்சம் பேருக்கு மொத்த வேலை வாய்ப்பு என்ற அவரது கூற்று மீண்டும் ஒரு கற்பனையான விவரம்தான் என்றும் உண்மையான முதலீடு எவ்வளவு என்று கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நேரடி பதில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொழிற்சாலைகள் வாரியாக விவரங்கள் தரப்படவில்லை என்றும் தமிழகத்தில் பெரிய அளவிலான வேலை வாய்ப்பு உருவாக்கத்தான் தாக்கம் உண்மையில் இதுவரை தென்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.
மொத்தத்தில் இந்த புள்ளி விவரங்கள் ஒரு ஏட்டு சுரைக்காய் தான் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குறிப்பிட்டிருக்கிறார். அம்மாவின் ஆட்சி காலத்தில் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் இருந்தது போல உண்மையான முதலீட்டு விவரங்களை கேட்டு அம்மாவின் அரசின் மீது தனிப்பட்ட முறையில் எங்களை குறிவைத்து தாக்கியும் அறிக்கை வெளியிட்ட போதும் கூட அரைவாய்க்காடு என்ற வார்த்தைகளை அம்மாவின் அரசு ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. ஆனால் தற்போது அரசு பதவியில் உள்ள விடியா திமுகவின் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் புள்ளி விவரத்துடன் கேட்கப்படும் எங்களது அறிக்கைக்கு பதிலளிக்க முடியாமல் தனிப்பட்ட முறையில் அரசு பதவியில் இருக்கிறோம் என்கிற நெறிமுறை சிறிதுமின்றி வசைபாடி குற்றம் சாட்டி சத்தமில்லாமல் பதிலளிக்கின்றார். எங்கள் கேள்விகளுக்கு நேரடியான பதில் இல்லை என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் 4 முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு என்றும் தற்போது டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை போடப்பட்டது என்றும் அதில் இதுவரை உண்மையாக ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்றும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரச்சனையை திசை திருப்பாமல் நேரடியான சரியான புள்ளி விவரங்களை விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசின் தொழில்துறை மந்திரி பதில் அளித்தால் நல்லது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக தலைமை நிலைய செயலாளரான SP வேலுமணி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவன்